கல்லூரி மாணவர்கள் நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக பெண்கள்னா என்னங்க நம்ம சொல்லலாம், நான் என்னுடைய மகிழ்ச்சிக்காக இன்றைக்கி நான் மேடை ஏறி பேசுகிறேன்னு சொல்லலாங்க. இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் தனக்காக யாருமே வாழ்கிறதில்ல. எந்த ஆணும் தனக்காகவும் வாழ்வது அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் அம்மாவா, அக்காவா, தங்கையா, தோழியா, காதலியா, ஒரு ஆண் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, நண்பனா, மாமனா, மச்சானா, பங்காளியா, ஏதோ ஒரு வகையில் உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கேங்கிற அந்த ஒற்றை வார்த்தை அது ஒரு நாளும் சுயநலமாக இருக்காது. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் என்ற கிராமத்தில் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் அங்கே இங்கே வந்து என் நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறார். நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக மேடை ஏறி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை பெற்ற தாய் நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்ததில்லை. ஆனால் கிராமத்தில் இருந்த பெண்ணை மாத்தூர் கிராமத்திலிருந்து புதுக்கோட்டை நகரத்துக்கு அனுப்பி இன்னைக்கு சென்னையில் ஒரு 12 ஆண்டுகள் ஊடகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அம்மா, அவள் அவளுக்காக வாழவில்லை, இந்த மகள் ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு சிவனந்தினியின் அம்மா மட்டும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 2000 மாணவிகள் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1000க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பெற்ற அம்மாவும் அப்பாவும் தனக்காக ஒரு நாளும் சோதித்து நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கினதில்லை, தனக்காக சாப்பிட்டதில்லை, சந்தோஷத்துக்காக படத்துக்கு போனதில்லை. நான் கிழிஞ்ச செருப்பு போட்டாலும் என் பிள்ளையும் என் மகளும் நல்ல செருப்பு போடணும், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு கடைகோடியில் இருக்க அப்பா அம்மாக்கள் உழைக்கின்ற வரை தனக்காக வாழ்வதில் ஒரு நாளும் மகிழ்ச்சி கிடைக்காது என்பதை கர்வமாக சொல்லிவிட்டு, பெண்கள் ஒரு நாளும் புகழ்ச்சிக்கு பிறந்த கூட்டம் அல்ல, அவர்கள் புரட்சி செய்ய புறப்பட வேண்டிய கூட்டம். புரட்சி செய்ய புறப்படுங்கள். தான் என்கின்ற ஒரு சுயநலத்தை விடுத்து, நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும் என்று சொல்லிவிட்டு வெல்வோம், ஜெயிப்போம். மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை. எத்தனை எத்தனை நித்யானந்தங்கள் வந்தாலும் காமராஜரையும் கக்கனையும் ஜீவாவையும் வஉசியையும் இந்த பிறருக்காக உழைத்த எந்த நபர்களையும் அழித்து விட முடியாது என்று சொல்லி, எதில் உண்மையான மகிழ்ச்சி, பிறருக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.